சிம்பு இப்படிப்பட்டவரா? முக்கியமாக வந்து த்ரிஷா கூட முத்த காட்சியில் நடிக்கும்போது கௌதம் மேனன் அவர்கள் கட் சொன்னாலும் வந்து சிம்பு கட் பண்ணாமல் முத்த காட்சிகள் தொடர்ந்து 2 பேரும் நடித்து கொண்டே இருப்பாங்க. நடித்து கொண்டே இல்லை, வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். விண்ணை தாண்டி வருவாயா சிம்புக்கு வந்து ஒரு திருப்பு முனையான திரைப்படமாக தான் அமைந்தது. அந்த திரைப்படத்தில் த்ரிஷா அவர்களும் சிம்புவும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி காட்சிகள் நிறையவே இருக்கும். முக்கியமாக வந்து த்ரிஷாவும் சிம்புவும் வந்து முத்த காட்சிகளில் இருக்கிற மாதிரி வந்து நிறைய காட்சிகளை வந்து நடித்திருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சீனில் வந்து முத்த காட்சி நடிக்கும்போது வந்து கௌதம் மேனன் வந்து கட் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சிம்பு வந்து முத்த காட்சியை வந்து கட் பண்ணலை. அதே சமயம் வந்து த்ரிஷாவும் வந்து சிம்பு வந்து தள்ளியும் விடலை. த்ரிஷாவும் வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டு தான் நடித்து கொண்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சமீபத்தில் அவங்களோட சேனலில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து பெரும் சர்ச்சையாக வந்து வெடித்து கொண்டு இருக்கு. இதை வந்து ரசிகர்கள் வந்து பெருசாக வந்து பைல்வான் ரங்கநாதன் திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ வந்து ஒருத்தர் லைஃப் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. பழைய கதையெல்லாம் நோண்டிட்டு அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. தேவையில்லாத விஷயத்தை பணத்துக்காக பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?